ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம படர்ற மாதிரியான செடி வகைகள் வந்துட்டு நிறைய வச்சுருப்போம். நமக்கு வந்து இன்டோர் பிளான்ட் மாதிரி மணி பிளான்ட்டு, மான்ஸ்ட்ரா அந்த மாதிரியான செடிகளாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வந்து வெத்தலை கொடி, திப்பிலி கொடி இந்த மாதிரியான கொடி வகைகளாக இருந்தாலும் சரி, வச்சு வளர்க்கும் போது படர்றதுக்கான ஒரு சோர்ஸ் நம்ம பார்ப்போம். நம்ம வந்துட்டு கயிறு வச்சு கட்டி விடுவோம், இல்லைன்னா வேறு ஏதாவது குச்சி வச்சு வளர விடுவோம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு டிஐஒய் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக காஸ்ட் எஃபெக்டிவாக தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வச்சுருக்க சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நார் இருக்குதுங்களா, தேங்காய் நார், அதை வச்சு ஒரு காயர் போல் ஸ்டிக் தான் பண்ண போகிறோம். ஸோ இதோட காஸ்ட் வந்துட்டு நம்ம வாங்கணும் அப்படின்னா நியர்லி 300 to 500 அந்த ரேஞ்ச் வரும். இது வந்துட்டு ரொம்பவுமே சீப்பாக நம்ம வீட்டில் பண்ண போகிறது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு த சேனல் K.S.organics. வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் லைக்ஸையும் நமக்கு தெரிய வைங்க. ஸோ இந்த மாதிரியான காயர் போல் ஸ்டிக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பிவிசி பைப் வேணும். பிவிசி பைப் வந்துட்டு 1 இன்ச் 2 இன்ச் அது நமக்கு எந்த மாதிரியான சைஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதோட ஹைட்டு மட்டும் பார்த்துட்டிங்கன்னா மினிமம் 2 அடியிலேருந்து அதிகபட்சமாக எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மினிமம் வந்துட்டு 2 அடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம தொட்டிக்குள்ளே வைக்கிறனால கீழே இருக்க 1 அடி வரைக்குமே வந்துட்டு நமக்கு தொட்டிக்குள்ளே போயிடும். பேலன்ஸ் இருக்க 1 அடியில் தான் வந்துட்டு நம்ம அந்த கொடியை படர விட முடியும். உங்களுக்கு வந்து பிவிசி பைப் கிடைக்கல அப்படின்னா மூங்கில் குச்சி மாதிரியான குச்சிகள் எடுத்துக்கோங்க. பிவிசி பைப் அண்ட் மூங்கில் குச்சி எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த செட்டப் வந்துட்டு வருஷக்கணக்கில் வச்சு வளர்க்குற மாதிரி இருக்கும். நமக்கு டைம் ஆக ஆக என்ன ஆயிரும்னா, மற்ற குச்சிகள் பயன்படுத்தும் போது அந்த மண் வந்துட்டு அந்த குச்சியை வந்து அரிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து பிவிசியோ இல்லைனா மூங்கில் குச்சியோ வந்து யூஸ் பண்ண சொல்கிறோம். ஸோ அடுத்ததாக வந்துட்டு நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணது போக அந்த வாங்குகிற அந்த தேங்காயோட பின்னாடி இருக்க மஞ்சி இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் வந்து எப்படி எடுத்து வைப்போம். ஸோ அந்த மாதிரி எடுத்து வைக்கிற மஞ்சியை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நமக்கு ஈரத்தை நல்லாவே பிடிச்சி வைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக ஒரு சணல் கயிறோ இல்லைன்னா இந்த மாதிரியான சாரம் கட்டுற கயிறு சொல்லுவாங்கள்ல, தேங்காய் நார் கயிறு, அந்த கயிறுமே வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வீட்டில் தேங்காய் யூஸ் பண்ணி தான் ஆகும். தேங்காய் வாங்கும்போது பின்னாடி இருக்கிற குடுமையை வந்துட்டு தூக்கி வீசிடுவோம். அதே மாதிரி ஒரு சிலர் வந்துட்டு தேங்காய் மட்டையாகவே வாங்கி அதை உரிப்பாங்க. யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அடுப்பெரிக்கிறதுக்கு போட்டுருவோம். இந்த மாதிரியான மட்டையும் மஞ்சி இதெல்லாமே நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நாரை வந்து தனித்தனியாக பிரித்தோம் அப்படின்னா நமக்கு நார் எல்லாமே தனித்தனியாக வரும். இதை வந்துட்டு ஒரு லேயர் மாதிரி ரெடி பண்ணி அந்த லேயர் மேலே பிவிசி பைப்பை வச்சு நல்லா டைட்டாக சுற்றி விட்டுருங்க. சுற்றி விட்டுட்டு அந்த நார் வந்து ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக வந்துட்டு நம்ம வந்து தேங்காய் மஞ்சியில் இருக்க கயிறோ இல்லைன்னா சணல் கயிறு இந்த மாதிரியான கயிறு வச்சு மேலே வந்துட்டு இன்னுமே நல்லா டைட்டாக சுற்றி அதை செக்யூர் பண்ணிடலாம். அதே மாதிரி கீழே பார்த்துட்டிங்க அப்படின்னா கீழே ஒரு அடிக்கு வந்துட்டு இந்த மாதிரி நார் நம்ம சுற்ற மாட்டோம். எதனால் அப்படின்னா அந்த கீழே இருக்க அந்த 1 அடி வந்து நமக்கு தொட்டிக்குள்ளே போயிடும். அந்த இடத்துல சுற்றணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த காயர் போல் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த ஒரு செட்டப் வந்துருச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு அங்கங்கே நமக்கு நாரெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு நல்லாவே இருக்கிற பேலன்ஸ் நாரை வந்துட்டு நல்லா வச்சு டைட்டாக நம்ம சுற்றணும். நம்ம எந்த அளவுக்கு டைட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் அந்த காயர் போல் வந்து கழண்டு வராது. அதே மாதிரி நல்லா பார்க்குறக்கே வந்துட்டு நல்லா நீட் ஃபினிஷ் நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரியான இன்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்கும்போது நமக்கு காயர் போல் வந்துட்டு 1 வாங்கி வச்சா பத்தாது. கிட்டத்தட்ட 5, 6 நம்ம வாங்கி வைக்கும்போது நமக்கு அது வந்து பெரிய பட்ஜெட்டாக இருக்கும். இந்த மாதிரியான நம்ம வீட்டில் கிடைக்கிற நார் வச்சு பண்ணும்போது பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப சீப்பான ஒரு ரேட்லேயே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இம்மீடியட்டாக அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.